நாடாளுமன்ற செயல்பாடுகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இல்லை என்றால் நாடாளுமன்ற செயல்பாடுகள் நடக்கிற பொழுது பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆஃபீஸர்ஸ் கேலரியிலேருந்து உட்காந்து பார்ப்போம். அப்படி ஒரு நாள் நம்முடைய பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் அவர் மிகப்பெரிய சோம்நாத் சட்டர்ஜி என்கிற மிகப்பெரிய ஜாம்பவான், 10 முறை லோக்சபா மெம்பராக இருந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேரறிஞர். அவர் அமைச்சரவர்கள் பதிலளித்து கொண்டிருக்கிற விதத்தை பார்த்து டாக்டர் ராமதாஸ், அங்கே டெல்லி வட்டாரத்திலும் வெளிநாட்டிலும் அவர் டாக்டர் ராமதாஸ் என்று தான் சொல்வார்கள், அதிகமாக அன்புமணி ராமதாஸ் என்று சொல்வதில்லை. டாக்டர் ராமதாஸ், யூ ஆர் ஏ மூவிங் மெடிக்கல் என்சைக்ளோபீடியா, நீங்கள் ஒரு நடமாடும் மருத்துவ கலைக்களஞ்சியம் என்று சொன்னது இன்றைக்கும் பார்லிமெண்ட் அகராதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாறு. அதே போல் ஒரு ஸ்டார்டு கொஷனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்தால் மற்றவர்கள் சங்கடமான கேள்விகளுக்கு நெளிவார்கள். ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறுத்து போதும் என்கிற வகையிலே தாராளமாக தரவுகளை எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் மணிக்கணக்காக பதில். இதை பார்த்து சோமநாத் சட்டர்ஜி ஒரு தடவை சொன்னார், என்னால் மறக்க முடியாது. நாங்கள் கேலரியில் உட்காந்து கேட்டோம், டாக்டர் ராமதாஸ், யூ ஹவ் ஆன்சர்ட் மோர் தென் எனஃப், கிவ் சம் சான்ஸ் டு அதர் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ. நீங்கள் நிறைய பதில் சொல்லிட்டீங்க, மற்ற அமைச்சர்களும் கொஞ்சம் வாய்ப்பு கூட. இதை கண்கூடாக கேலரியில் பார்த்தோம். ஆகவே இனி அவர்களுக்கு சான்று எதுவும் தேவையில்லை, சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். என்னை இதை பார்க்கிற போது சமூக நீதியினுடைய அக்கறையில் உள்ளவர்களுக்கு, என்னென்ன மற்ற நேரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு நினச்சேன், இருந்தாலும் என்னால் மட்டும்தான் சிலவற்றை சொல்ல முடியும் என்கிற காரணத்தினாலே இதை சொல்லுகிறேன். இதில் எனக்கு இப்படி இந்திய நாட்டளவில் உலக அளவில் தன்னுடைய தலைமை பண்புகளை நிரூபித்து காட்டிய ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நம்முடைய சிறப்பு.